நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, ஒரு பெரிய துன்பம் வருது, தீராத பிரச்சனை வருது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா? நான் ஏதேதோ கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செஞ்சேன், இப்படி பரிகாரம் செய்தேன், ஆனாலும் எனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்லயும் தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல இந்த மாதிரி அறிகுறிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் தெய்வம் இல்லை, உங்களுக்கு தெய்வம் இப்போ உங்க வீட்டில் துணையாக நிற்கல அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் தெய்வத்தை உணர்ந்துருக்கிறீங்க, அல்லது இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்கள் வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நமக்கு யாராவது செய்வினை கோளாறு செய்திருப்பாங்களோ, அல்லது பிள்ளை சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதாவது கெடுதல் நினைச்சிருப்பாங்களோ, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனையில இருக்கீங்களா? ரொம்ப பயந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்களுக்கு எந்த விதமான எதிரியால தொல்லை, எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் அது சரியான முறையில் உங்களுக்கு நிவர்த்தி செய்து தரப்படும். தெய்வ சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறது அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அதை தெரிவிக்கக்கூடிய அறிகுறிகள் நமக்கு காட்டுங்க. இதை தான் தெய்வ சக்தி நம்ம இருக்கும்போது முக்கியமாக செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அதாவது குறைந்த வருமானமாக இருந்தாலும் சரி, அதில் மன நிறைவோடு வாழ்வாங்க. செல்வ செழிப்பு அப்படின்னா பெரிய பணக்காரங்களாக இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. கம்மியான பணம் தான், ஆனாலும் அதில் நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு பெருசாக எந்த நோய் நொடியும் கிடையாது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகாக நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது யார் ஒருத்தங்களுடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வருதோ கண்டிப்பாக அவங்க கூடவே தெய்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் நிறைய பணம் காசு வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை, எங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு தான், என் வாயிலேருந்து வர ஒரு வார்த்தையுமே கூட பிரச்சனையாக மாறுது, திடீர்னு போயிட்டே இருக்கும்போது தடிக்கு விழுந்தா கூட எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அடியாக விழுகுது, வண்டியில் போகும்போது ஏதாவது ஆபத்து வருது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் கூட இல்லை. சரி, இந்த அறிகுறியெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பறவைகள், காகம், சிட்டுக்குருவி, குளவி இந்த மாதிரியான பறவைகள்லாம் வருது அப்படின்னா நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வறைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். அப்படி வரும்போது தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நிறைந்திருக்கிறதால தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வரும். இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே நம்ம வீட்டுக்கு வரும். அப்போது இந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை, நம்ம வீட்டு வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகுது அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது, அதை தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதே போல் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஒரு சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க, அதிகமான குப்பையும் குளமாக ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுகிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் அப்படியே வச்சுருவாங்க. அந்த பொருள் ரொம்ப கெட்டு போய் அது மாதிரிலாம் இருக்குது, அது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கு எதிர்வினை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே போல் நம்ம ஒரு கோவிலுக்கே போகிறோம், நம்ம வழிபாடு செய்துட்டு அங்கே எலுமிச்சை கனி கொடுப்பாங்க. அந்த கனியை வாங்கிட்டு நம்ம வீட்டில் சாமி முன்னாடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிலர் எடுத்து